ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ தான். எம்ப்ராய்டரி கற்றுக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோ. கலர் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒரு சாரீக்கு டிசைன் செலெக்ஷன் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது கலர் செலெக்ஷன், டிசைன் செலெக்ஷன் ரெண்டுமே வந்து நம்ம எங்கேயுமே போய் தொலைவ தேவையில்லை, ரெண்டுமே சாரியில் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஒரு சாரீ எடுத்தால் அப்படின்னா அதில் இருக்கிற ஜரி கலர் என்னன்னு பார்க்கணும். ஒரு டிசைன் நம்ம போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாரீ எடுக்கிறோம். அந்த சாரியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சாரீ வந்து ஜரியில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கோல்டு கலர் இருக்கா, சில்வர் கலர் இருக்கா, காப்பர் கலர் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஜரி வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு மெயினாக பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 3 கலரில் தான் வரும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காப்பர் கலரில் தான் வருது சாரீஸ் எல்லாமே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். கோல்டாக இருந்தால் கோல்டு சரி யூஸ் பண்ணணும். இல்லை சாரியில் வந்து சில்வர் பார்டர் இருக்குது, சில்வர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் வந்துட்டு காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காப்பர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சரி த்ரெட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலராக கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்லேயுமே வந்துட்டு ஒரு கோல்டு இல்லை, நிறைய கோல்டு கலர் இருக்குது. இப்போ சில்வரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கிடைக்கும். ஆனால் கோல்டில் வந்துட்டு நிறைய ஒரு 4-5 கோல்டு அந்த மாதிரி இருக்குது. முன்னே வந்த கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோ கலரில் இருக்கும் கோல்டு, அந்த மாதிரி ஜரியும் இருக்குது. இது வந்து லைட் எல்லோ, டார்க் எல்லோ கோல்டு இருக்கும். சில்வர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில்வர் ஒரு கலர் தான் வரும் மேக்ஸிமம். ஆனால் இந்த காப்பரும் வந்துட்டு உங்களுக்கு நிறையா காப்பர் கலர் வரும், காப்பர் கலர் மாதிரி வரும், ரெட்டிஷ் கலர் மாதிரி வரும். இதுலேயே என்ன லைட் டார்க் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு இது இப்படி தான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணணும். சாரீ எடுத்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஜரி த்ரெட் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு டிசைன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, இந்த சாரியில் இதில் ரவுண்டாக ஒரு டிசைன் இருக்குது, அப்புறம் ஒரு யானை இருக்குது. இது சம்மந்தமாக அவங்க கஸ்டமர் வந்து கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி யானை வர மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னா நம்ம இதையே போட்டுடலாம். எப்படி இதை வந்து ட்ரேஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு சின்னது வேணுமோ ஜூம் பண்ணி நீங்கள் வந்து அதை ட்ரேசிங் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது கலர் காம்பினேஷன். பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸு, ஆனால் சாரீ வந்து பிங்க் கலர். க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு நம்ம பிங்க் கலர் வந்து த்ரெட்டு போட்டு தான் பண்ணணும். அவுட்லைன் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஜரி த்ரெட்டு கொடுத்துருவோம். ஸோ வந்து அது கோல்டாக கொடுப்போம். இந்த சாரீக்கு நான் சொல்கிறேன் கோல்டாக கொடுப்போம். இதனுடைய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. அப்போ க்ரீன் கலருக்கு நம்ம வந்துட்டு பிங்க் கலர் கொடுப்போம். ஓகேங்களா? இதுதான் இப்படி தான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணணும். இது 2 விஷயத்தை தான் மெயினாக பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூவில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, கான்ட்ராஸ்ட் கலர் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி பிளைன் ப்ளூ தான். நம்ம வேறு கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவும் முடியாது இதில். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இருக்கிறது காப்பர் கலர் இருக்குது. நீங்கள் இதுக்கு சில்வர் போட்டாலும் நல்லாவே எடுக்கும், அதனால் ஒன்றும் இல்லை. இது சில்வர் போட்டாலும் நல்லா பளிச்சுன்னு கலர் தெரியும், அது பிரச்சனை இருக்காது. ஸோ இதுக்கு என்ன டிசைன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை டிசைன் மாதிரி ஒன்று இருக்குது, மொட்டை அரும்பு மாதிரி இருக்குது. இந்த டிசைன் அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு பெருசு சின்னது வேணுமோ நம்ம பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ட்ரேசிங் பண்ணி ப்ளவுஸில் போட்டுடலாம். எந்த கலருமே இல்லை கான்ட்ராஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து இதில் சில்வர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலர், இதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலரு, சாரீ வந்து கனகாம்பர கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலர் தான். ஸோ இதுக்கு இந்த ப்ளவுஸ் கலருக்கு இந்த கலரில் தான் வந்து சில்க் த்ரெட் வந்து போடணும். இதில் வந்து எங்கே டிசைனே இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்ம நல்லா பார்க்கணும். சாரியில் ஒரு சாரீ எடுத்துட்டோம் அப்படின்னா டிசைன்ஸ் வந்து நல்லா பார்க்கணும். இதில் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாங்காய் ஷேப் இருக்குது. இதே மாங்காய் தான் எடுக்கணும்னு இல்லை, பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி டிசைன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாங்காய் டிசைன் வந்து வெவ்வேறு ஷேப்லேயும் போட்டுக்கலாம். சாரியில் என்ன ஷேப்பில் இருக்கோ அப்படிங்கிறதா இல்லை, மாங்காய் இருக்கணும், அவ்வளோதான். என்ன நம்ம மெயினாக தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, இதில் வந்து ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருக்குன்னா நம்ம லோட்டஸ் டிசைன் மாதிரி போடக்கூடாது. லோட்டஸ் மாதிரி போட்டுக்கிற டிசைனுக்கு ஒரு மயில் மாதிரி போடக்கூடாது. அந்த மாதிரி மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு இப்போ மாங்காய் இருந்துச்சுன்னா எந்த மாங்காய் வேணாலும் நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த கொடி மாதிரி கொஞ்சம் டிசைன் இருக்குது, கொடி மாதிரி உங்களால் போட முடியும்னா போட்டுக்கலாம். ஒரு மாங்காய், ஒரு இந்த பூ அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொடி மாதிரி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கிளாஸை மறக்காமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸே கம்ப்ளீட்டாக நான் போட்டு காமிக்க போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரௌன் கலர் இல்லை, இது ஒரு டார்க் மெரூனு. இந்த டார்க் மெரூனில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டு தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு
இதில் எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் கொடுத்துருக்கிறது ஜரி வந்து காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காப்பர் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் இருக்குது, டார்க் மெரூனு. இதுக்குள்ளே வந்து டார்க் ப்ரௌன் இருக்குது. டார்க் ப்ரௌனும் டார்க் மெரூனையும் வச்சு நம்ம இதுக்குள்ளே ஒரு டிசைன் போட போகிறோம். இதில் என்ன டிசைன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் தொலைவும் போது கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன். இல்லைன்னா அந்த அப்படி ஒரு கொடி மாதிரி போகுது. ஸோ கொடி மாதிரி டிசைன் போட்டு இந்த சைடும் இந்த மாதிரி வர மாதிரிலாம் நம்ம டிசைன் போட்டுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு சாரியில் கலர் செலெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு டிசைன் செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.